ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு பீட்ரூட் பொரியல் பார்த்துடலாம். இது பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் எப்படி பண்ணி கொடுத்தாலும் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சில பிள்ளைங்க கலர் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பிள்ளைங்க பீட்ரூட் வேண்டாம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக பொரியல் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டலாம். இப்போ நான் ஒரு பீட்ரூட் மீடியம் சைஸ் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது காரத்துக்கு ஒரே பச்சை மிளகா, இல்லை நீங்கள் பச்சை மிளகா வேண்டான்னா ஒரு பிஞ்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அவிச்ச வேர்க்கடலை சேர்க்கும்போது மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த பொரியலோடு சாப்பிடும்போது இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 10 போல் சோம்பு, இவ்வளோதான் நமக்கு தேவை. சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நமக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு மட்டும் எண்ணெய் போதும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சும்மா ஒரு 10 சோம்பு வாசத்துக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது போதும் நமக்கு தாளிக்கிறதுக்கு. நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து அதோட நீங்கள் கூட பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் எல்லாம். இப்போ நம்மளோட கடுகுலாம் பொரிஞ்சிடுச்சு. நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே நான் தாளிக்கிறது கருக விட்டுற மாட்டேன். கருக விடாமல் செஞ்சால் தான் அந்த டிஷ்ஷோட வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் திருவி வச்சுருக்கேன். இது நீங்கள் பூ மாதிரி திருவியில் வேணாலும் திருவிக்கலாம், இல்லை மிக்சியில் வேணாலும் இந்த மாதிரி சின்ன துண்டாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்துடும். இப்போ இது கூட நான் இந்த மிக்சி கழுவின தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியில் 2 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ நம்மளோட பீட்ரூட் அந்த மிக்சி கழுவி ஊற்றின தண்ணியிலே அழகாக வெந்துருச்சு. இதுவே நமக்கு போதும். இன்னும் ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப வறண்ட மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூட தேங்காய் பூவும் சேர்த்துட்டு இன்னும் சூப்பராக நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிடிக்கும். அந்த நிலக்கடலையெல்லாம் விட அப்படி நல்லா மென்று சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது தேங்காய் பூ போட வேண்டாம், ஏன்னா கெட்டு போயிடும்ல மதியானத்துக்கு. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டவரால் மாற்றிக்கலாம். சூப்பரான நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஈஸியாக அந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பொரியல் பாருங்கள் என்ன அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.